சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது சினிமாவுல படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. கிட்டத்தட்ட 74 வயது இளைஞனைப் போல செயல்பட்டு கொண்டிருக்காரு. அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிப்பதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டும் இருந்தாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல், சினிமா ஆகிய 2த்திலுமே ஜொலிச்சிட்டு இருந்தாரு. அதாவது இவர் தமிழக அரசியல்ல ஒரு புரட்சியை உருவாக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா, திடீரென அவருடைய உடல்நலம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இனி நான் அரசியல்ல தொடரப்போவதில்லை, முழு நேர சினிமா படங்கள்ல நடிக்க போறேன் அப்படின்னு அறிவித்திருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ரசிகர்களுக்கு இந்த விஷயம் அப்செட்டை கொடுத்தாலுமே தலைவருடைய உடல்நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தற்போதுமே அவருடன் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்றதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தல் வழக்கம் போல இல்லாமல் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி என்று கூட சொல்லலாம். கட்சி ஆரம்பித்த ஒரு ஆண்டிலேயே மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை ஒரு வழி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த லாக் அப் டெத்துக்கு கூட அதிரடியாக குரல் கொடுத்திருந்தாரு. சோ ரொம்பவே ஆக்டிவான ஒரு தலைவர்னா அது தளபதி தான் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி கோடிக்கணக்கான ரசிகர்களுமே இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2026ல சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு யாருக்கு அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டும் இருக்காரா. சோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு இவருடைய ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.